ஒரு சுண்டெலி ஞானி முன் வந்து நின்றது. சுண்டெலியை பார்த்து, ஞானி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பூனையைக் கண்டு எனக்கு பயமாய் இருக்கிறது. என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் உள்ளது என்றது. எலி ஞானி எலியை பூனையாக மாற்றினார். 2 நாட்கள் கழித்து மீண்டும் பூனை வந்தது. ஞானி முன் நின்றது. பூனையைக் கண்ட ஞானி, இப்போது என்ன பிரச்சனை என்று வினவினார். என்னை எப்போதும் நாய் துரத்துகிறது. என்னை நாயாக மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றது பூனை. உடனே பூனையை நாயாக மாற்றினார் ஞானி. சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து ஞானி முன்பு நின்றது. இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். புலி பயம் என்னை வாட்டி எடுக்கிறது. தயவு செய்து என்னை புலியாக மாற்றிவிடுங்கள் என்றது. ஞானி நாயை புலியாக மாற்றினார். சில நாட்கள் கழித்து ஞானி முன் வந்து நின்ற புலி, இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான். தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது. புலி உடனே புலியை வேடனாக மாற்றினான் ஞானி. சில நாட்கள் கழித்து வேடன் ஞானி முன்வந்து நின்றான். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஞானி, எனக்கு மனிதர்களைக் கண்டால் பயமாக இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான். உடனே இடைமறித்த ஞானி, சுண்டெலியே உன்னை எதுவாக மாற்றினால் என்ன? உன் பயம் உன்னை விட்டு போகாது. உனக்கு சுண்டெலியின் இதயம்தான் இருக்கிறது. நீ சுண்டெலியாக இருக்கத்தான் லாயக்கு என்று கூறிவிட்டார் அந்த ஞானி. ஆகையால் உள்ளத்தில் நம்பிக்கையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நாம் எதையும் அடையவும் சாதிக்கவும் முடியாது. உங்களைப் பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள். சிந்தனைக்கு ஆய்சிற்று பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் சிந்தனையின்படி நம்முடைய மனதானது ஒரு குரங்கு போல, நாம் இருக்கும் இந்நிலையை விட நாம் பார்க்கும் மற்றொரு நிலை நமக்கு நன்மையானதாகத் தெரியும். ஆனால் அந்த நிலைக்கு நாம் கடந்து சென்று அவர்களைப் போல வாழ்ந்து பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் நமக்கு புரியும். ஆகவே கர்த்தர் நம்மை அழகாக வணைந்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்மை எந்த நோக்கத்தோடு கர்த்தர் இந்த பூமியிலே சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்பதில் சற்றும் சந்தேகமில்லை.